வணக்கம். இன்னைக்கு டிடிடி அப்டேட்ட பத்தி நம்ம பார்ப்போம். ஏகப்பட்ட வெப்சைட் டூப்ளிகேட்டா இருக்கிறதாகவும், அந்த வெப்சைட்ல புக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பணத்த ஏமாத்திர்றதாகவும், டிடிடியினுடைய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. டிடிடியினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ttdevasthanams.ap.gov.in. இதுல நீங்க போய் பண்றது தான் நீங்க ஏமாறாம இருக்கிறதுக்கு ஒரே வழி. மேலும் டிடிடி தேவஸ்தானத்தினுடைய ஆப் இருக்குது. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாகவும் நீங்க ஆன்லைன் டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணலாம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இப்போ ரீசெண்டா நடிகை ரூபினி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நடிகை ரூபினி இப்போ மும்பையில் இருக்கிறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் திரைப்படங்களில் நடித்தவங்க. அவங்களுடைய இதை நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்குறப்போ ஏறத்தாழ 3 பேருக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் திருப்பதி பெருமாள் முன்னால் 1 மணி நேரம் சிறப்பு தரிசனம் பண்ண வைக்கிறதா சொல்லி ₹1,50,000 அவங்ககிட்ட வாங்கி ஏமாற்றி இருக்கிறாங்க. அவங்க இந்த தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பத்திரிகைகளுக்கு ஒரு அறிவிப்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ டிடிடி தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைய லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதே போல் நடந்து போகிறவங்க முக்கியமாக கவனிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நடக்கிறது காலையில் 6 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே நடந்து போகிற டைமை சூஸ் பண்ணுங்கள். மதியானம் 2 மணிக்கு மேலே நடக்க வேண்டாம். ஏன்னா சில நாட்களுக்கு முன்னால் புலியும் அங்கே நடமாட்டம் இருந்தது என்றத தகவல் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக காலி கோபுரம் இந்த இடத்துல சிறுத்தை புலியினுடைய நடமாட்டம் தென்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நடந்து போகிறவங்க தனியாக நடந்து போனால் போகக்கூடாது. குழந்தைகள் குறிப்பாக 12 வயசு இருக்கிற குழந்தைகள் தனியாக நடந்து போகிறத முற்றிலும் தவிர்த்துருங்க. நடந்து போகிறவங்க கூட்டமாக நடந்து போகுங்க. தனி ஒரு நபராக நடந்து போகிறத அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கூட்டமாக நீங்கள் நடந்து போகிறப்போ உங்கள் மேலே ஏற்படக்கூடிய சிறுத்தை தாக்குதலை தடுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதை முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினுடைய அப்டேட்டுன்றது ஏகப்பட்ட பேர் சொன்னதே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட் வந்தால் மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். எனவே நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அப்டேட்டினுடைய டீட்டெயில்ஸ் ரெகுலராக வரும். சரி, இப்போதைக்கு ஜூன் மாதத்தினுடைய டிக்கெட் புக்கிங் இன்னும் ஆரம்பிக்கலை. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதற்கு முன்னால் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல வரக்கூடிய வதந்திகளை நீங்கள் நம்பாதீங்க. ஆன்லைன் டிக்கெட் ஆரம்பிக்கிறப்போ தயவு செஞ்சு டிடிடினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம்.